ஹலோ வணக்கம் மக்களே, நான் தான் உங்க ஃபன் ஃபேக்ஸ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை. ஸ்கூலுக்கு போறவங்க, காலேஜ் போறவங்க, வேலைக்கு போறவங்க கொஞ்சம் கடுப்பா தான் இருக்கும். எப்படா வீக்கெண்ட் வரும் அப்படின்னு. நம்ம இன்னைக்கு வழக்கம் போல ஒரு வீடியோ போட்டலாம். பொலிட்டிக்கல் ஃபன்னி வீடியோ தான் நம்ம மக்கள் எதிர்பார்க்கறாங்க. என்னதான் நான் நிறைய வீடியோஸ் போட்டாலும் கண்டிப்பா ஒரு பொலிட்டிக்கல் ஃபன்னி வீடியோஸ் கண்டிப்பா வந்துடும். வச்சு தரமா செய்யறோம். நேற்று நம்ம டீம் ஒரு தப்பு பண்ணிட்டாங்க. தளபதி விஜய் மக்களை சந்திச்ச பழைய போட்டோ அதை மாற்றி அப்லோட் பண்ணிட்டாங்க. நேற்று மகாபலிபுரத்தில் நடந்த போட்டோன்னு சொல்லி நம்ம பசங்க தெரியாம பண்ணிட்டாங்க. அதனால எங்க ஃபன் ஃபேக்ஸ் டீம் சார்பா நான் உங்க எல்லாருக்கிட்டையும் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். அவங்கள சின்ன பசங்க இப்பதான் வளர்ந்துட்டு இருக்காங்க. ஃபன் ஃபேக்ஸோட சொத்து அந்த 5 பேருங்க. ஒருத்தன் டயலாக் எழுதுவான், ஒருத்தி வீடியோஸ் கலெக்ட் பண்ணுவான், ஒருத்தர் ஏதாவது மிஸ்டேக் இருக்கான்னு செக் பண்ணி கிராஸ் செக் பண்ணுவான், ஒருத்தர் எடிட்டிங் பண்ணுவான், ஒருத்தன் ஓவரால் கரெக்ஷன் பண்ணுவான், டப்பிங் நான் பண்ணுவேன். ஆக மொத்தம் இது ஒரு டீம் ஒர்க்குங்க. அப்புறம் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். நேற்று ஒரு கட்சிக்காரன் எங்களை அப்ரோச் பண்ணாங்க இல்லையா, இன்னைக்கும் எங்களை கூப்பிட்டு வச்சு பேசினாங்க. உங்களுக்கு நாங்கள் ஆஃபீஸ் கொடுத்துருவோம், நீங்க எங்க ஆஃபீஸே யூஸ் பண்ணிக்கிங்க, ஆளுக்கு ஒரு சிஸ்டம் கொடுத்துருவோம், மந்த்லி ஒரு நல்ல பேமெண்ட் கொடுத்துருவோம் அப்படின்னு சொன்னாங்க. இது ஒரு வேடிக்கையான விஷயம் தானா? நீங்க டிவி கேக் சப்போர்ட் பண்றீங்களா, டிவி கேக்கும் சப்போர்ட் பண்ணுங்க, எங்களுக்கும் சப்போர்ட் பண்ணுங்க. நீங்க போற வீடியோஸ் எல்லாமே நல்லா இருக்கு, வியூஸ் நல்லா போகுது, வித்தியாசமா நீங்க பேசுறீங்க, அது மக்கள் மத்தியில நல்லா ஒரு வைரல் ஆகுது அப்படின்னு சொன்னாங்க. நானும் இத்தனை நாள் அவங்க என்னோட யூடியூப் வீடியோஸ் தான் பார்த்து கூப்பிடுறாங்கன்னு நினைச்சா அவங்க யூடியூபே பார்க்கல. ஃபேஸ்புக் பேஜ்ல என்னோட வீடியோஸ் பார்த்துருக்காங்க. ஏன்னா யூடியூப்ல நான் போடுற வீடியோ 10K 20K தான் வியூஸ் போகும். ஆனா ஃபேஸ்புக்ல நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் 5 லட்சம் 4 லட்சம் மினிமம் 2 லட்சம் வியூஸ் போகும். நிறைய ஃபேஸ்புக் பேஜ்ல யூடியூப்ல என்ன பண்றாங்கன்னா காசு கொடுத்து அந்த வீடியோ ப்ரொமோட் பண்றாங்க. அதனால அவங்க நல்ல வியூஸ் போகுது. நம்ம இதுல காசே கொடுக்க தேவையில்லை, ஆர்கானிக்கா போகுது. எல்லாம் அந்த வாய்ஸ்னால மட்டும் தான். நான் அந்த கட் அண்ட் ரைட்டா சொல்லிட்டோம், தளபதி டிவிக்கே தவிர வேற யாருக்கும் சப்போர்ட் பண்ண மாட்டோம். இது தளபதி ஃபேன்ஸை நாங்க ஏமாத்துற மாதிரி, என்னோட சப்ஸ்கிரைபரை நான் ஏமாத்துற மாதிரி. உண்மைதான், நாங்க கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கோம். ஆபீஸ் வைக்கணும், எல்லாத்துக்கும் நான் சேலரி கொடுக்கணும், இதெல்லாம் நாங்க பாத்துக்குவோம். ஏன்னா யூடியூப் ஃபேஸ்புக் மானிட்டைஸ் ஆச்சுன்னா எனக்கும் அப்படி கொஞ்சம் கொஞ்சமா ப்ராப்ளம் குறையும். சோ நான் டீமை பாத்துக்குவேன். என் மனசுல எப்போ ஒரே விஷயம் தான், காசு இன்னைக்கு வரும் நாளைக்கு போகும். காசு வாழ்க்கையில முக்கியம் தான். ஆனா காசு மட்டுமே வாழ்க்கை கிடையாது, அதை தாண்டி நிறைய விஷயங்கள் இருக்கு. நான் உண்மையா ஒரு விஷயம் பண்ணணும்னு நினைக்கிறேன். நிறைய பேர் போன் நம்பர் கேக்குறீங்க, யாரு என்னன்னே தெரிய மாட்டேங்குது. தளபதி விர்ச்சுவல் வாரியர்ஸ் போன் நம்பர் கொடுங்கிறீங்க, அதுவே எங்களுக்கு பயமா இருக்கு. எனக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல, என்னால டீம் பசங்க பாதிக்கப்படக்கூடாது, படிக்கிற பசங்க. அதனால என்ன ஆனாலும் பாத்துக்கலாம்னு விட்டுட்டு வந்துட்டோம். சரி, நம்ம கண்டென்ட் போலாமா? இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஃபர்ஸ்ட் கண்டென்ட் என்னன்னா, ஸ்டாலின் பஸ்ல போறோம் நாங்க கையை காட்டும் போது அது அவரு கூட அப்ப மட்டும் பஸ் அது மகளிருக்கு கட்டணம் இல்ல பேருந்து திட்டத்தை வசதி கொடுத்தாரா இல்லையா? பின்னாடி 2 ரூபா தள்ளி உட்காந்துருங்க ஆம்பளைங்க உருன்னு முறைச்சுக்கிட்டே போறாங்களா பார்த்து. ஏன்னா அவங்க காசு கொடுத்து டிக்கெட் வாங்கிட்டாங்களாம். ஐயோ, அது அவரு கூட அப்ப மட்டும் பஸ் அது ஒரு அசிங்கமாய் போச்சு குமார். என் ஸ்டாலின் பஸ்ல ஏறினால் உங்களுக்கு ஃப்ரீயாக போற, மத்த பஸ்ல ஏறின டபுள் ரேட் ஆயிடுச்சு. மழை வரக்கூட கொட்டுது தலையில. அவரு கூட அவங்க அப்பா மட்டும் பஸ் ஆகுது. பாத்தீங்களா மக்களே, அக்கா என்ன ராடு விட்டுருக்காங்கன்னு. ஆக்சுவலா நான் ஒரு விஷயம் சொல்லி ஆகணும். இப்ப சென்னையில மெட்ரோ போட்டுட்டு இருக்கனால பஸ் ரொம்ப லேட்டா வருது. அதனால வேலைக்கு போயிட்டு வர பெண்கள், ஆண்கள், குழந்தைகளாகட்டும், ஸ்கூல் காலேஜ் போயிட்டு வரவங்களாகட்டும் வீட்டுக்கு போறதுக்கு ரொம்ப லேட் ஆகுது. கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பஸ் விடுங்க, டயத்துக்கு வாங்க. நீங்க டயத்துக்கு வராதனால எவ்வளவு பேர் பாதிக்கப்படுறாங்க தெரியுமா? இதுல டிராபிக் வேற. இதெல்லாம் சகிச்சுட்டு அவங்க வீட்டுக்கு போறக்குள்ள மக்கள் ரொம்ப டயர்ட் ஆயிடுறாங்க. இதுல பெண்கள் வேற போய் சமைக்கணும், குழந்தைகளை பார்க்கணும், அவங்களும் தூங்கணும். எவ்வளோ ஒர்க் இருக்கு தெரியுங்களா? மறக்காம முதலமைச்சர் ஸ்டாலின் பஸ் நிறைய விடுங்கப்பா. எல்லாம் இப்போ ஸ்டாலின் பஸ்ல போயிட்டு இருக்கீங்களா? உங்க அம்மா பெருசா மச்சான இங்க பஸ் இல்ல, அரசு பஸ் எங்க பொதுமக்களுடைய பஸ். ஸ்டாலின் பஸ்ல யாருனேடா தேவையான ஒழுங்கா இருந்துக்கோ. அடுத்து நம்ம பார்க்க போறது ஒரு சூப்பரான கண்டென்ட். துபாய் பேக்கனைல போயிட்டு யூத் அசோசியேஷன் பெண்கள் கபடியில ஜெயிச்சு கப்பு வாங்கிட்டு வந்த நம்ம ஊர் பொண்ணு கண்ணகி நகர் கார்த்திகா. அவங்க ஏர்போர்ட்ல இருந்து வந்தப்ப என்ன பேசியிருக்காங்க, தமிழக அரசை மீட் பண்ணதுக்கு அப்புறம் என்ன பேசியிருக்காங்கன்னு பாருங்களேன். முதல்ல என்னுடைய எல்லாத்துக்குமே ரொம்ப முக்கியமானது நம்ம எங்க கோச். கண்ணகி நகர்ல எல்லா ஸ்போர்ட்ஸும் எல்லா திறமையான ஆட்களும் இருக்காங்க. ஆனா இங்க கொஞ்சம் போதிய வசதிகள் கொஞ்சம் கம்மியா இருக்கு. உங்களுக்கு ஒரு ஆஃப் கிரவுண்ட் தான் மேட் இருக்கு, அதுவும் மண்ணு மேட் தான், மண்ணு கிரவுண்ட் தான். எங்களுக்கு மேட்டே இல்ல. அதனால மேட்ல பண்ணி தரேன்னு சொல்லிருக்காங்க. எங்க கோச் தான் ஃபுல் எஃபோர்ட் போட்டு எங்க தரன் சார் கிட்ட பேசி நிறைய புஷ் பண்ணி எங்களை இந்த இந்தியாக்காக விளையாட வச்சிருக்காங்க. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, அவங்க கோச் தரன் சார் தான் எல்லாம் பண்ணி அவங்கள ஜெயிக்க வச்சிருக்காங்கன்னு சொன்னாங்க.
இப்போ இந்த வீடியோ பாருங்களேன். தமிழ்நாடு கவர்மெண்ட்க்கு ரொம்ப நன்றி சொல்லணும். இதுதான் திராவிட மாடல் ஆட்சி. இது எந்த வருஷம் சொன்னதுன்னு தெரியல. அடுத்த வருஷம் காந்தி ஜெயந்திக்குள்ள மதுவிலக்கு எதுவுமே இருக்காதுன்னு சொல்லி இருக்கிறாரு. அதை கொஞ்சம் தாங்கள் பாருங்கள். நிச்சயமா உறுதியா சொல்றேன், அடுத்த காந்தி ஜெயந்தி தமிழ்நாட்டில் பூரண மதுவிலக்கு தமிழ்நாடு. அடுத்து நம்ம பார்க்க போறது சிரிச்சு சிரிச்சு வந்த சீமானா நாடோய். இவரை பத்தி பேசணும்னா ஒரு புக்கே எழுதலாங்க. இந்த ஜிஆர் டிவில அப்பெல்லாம் நியூஸ் வாசிக்கும் போது அன்று இன்றுன்னு போடுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு டிக்ஷனரியே எழுதலாம். அதுல நீங்க இப்ப பார்க்க போறது அன்று. பிரபாகரனே பெரியாரை ஏற்றுக்கொண்டாருங்கிறதே விமர்சனமா இருக்கு. யாருங்க சொன்னது? நான் நாட்டுல இருந்தவங்க. சுபாஷ் சந்திர போஸ் படம் இருந்ததுங்க, எம்ஜிஆர் படம் இருந்தது. எங்க பெரியார் படம் இருந்தது வீட்டுல? எங்க அண்ணன் என்னைக்கு இங்க பெரியாரை பத்தி பேசியிருக்காப்ல? அன்று பார்த்தாச்சு, இப்ப இன்று பார்ப்போமா? இதைத்தான் என் அண்ணன், என் தலைவன் என்னிடத்திலே சொன்னார். பெரியாரின் சிந்தனைகளை படித்து வளர்ந்த பிள்ளைகள், பேரறிஞர் அண்ணா என்ற பெருமகனின் பேச்சை கேட்டு எழுத்தை படித்து வளர்ந்த பிள்ளைகள், தூர தேசத்திலே வாழ்ந்த நாங்கள் போராளிகளாக மாறி நிற்கிறோம். பெரியார் என்ற பெருமகனின் நிழலிலே வளர்ந்தவர்கள், அவர் அடிச்சுவரிலே பாதை எடுத்து பயணித்தவர்கள். இதை விட ஸ்பெஷல் ஐட்டம் ஒன்று இருக்கு பாருங்க. ஆமக்கறி சாப்பிட்டேன், நான் பன்னிக்கறி கூட சாப்பிட்டேன். ஆமக்கறி சாப்பிட்டேங்கிறேன். எங்க அண்ணன் கேக்குறாரு, ஏப்பா நம்ம நாட்டுல தடை விதிச்சு வச்சிருக்காங்க தெரியல என்னங்க. அது இந்த மாதிரி அறக்கலை காக்கலை இதெல்லாம் கிடையாது. இறங்கினோம்னா முதல்ல ஒரு வடக்கல தீவுல வந்து இறக்கி விட்டாங்க என் தம்பிங்க. ஆனா அதை திரும்பி பாருங்க, ஒரு ஆளு சின்னதா ஒரு பரிசல்ல போறாரு, பரிசல் இல்ல, ஆமா ஓடு திரும்பி போட்ட ஒரு ஆள் அப்படியே வந்து போயிட்டு இருக்காரு. சிவாஜிலிங்கம் எம்பி எனக்கு இலங்கையோடு நெருக்கமான தொடர்பு உண்டு, விடுதலை புலிகளோடு இன்றும் உண்டு. சிவாஜிலிங்கம் எம்பியோடு நான் சாப்பிட்டுக் கொண்டிருக்கும் போது என்கிட்ட சொல்றாரு, இலங்கையில ஒரு முறை இந்தியா வந்திருந்த போது, சீமான் யாருன்னு எங்களுக்கு தெரியாது, பல சினிமாக்காரர்கள் வருவார்கள். அப்போ ஒரு பொய்ய வடிகட்டின ஜமக்காலத்தில் பொய்ய சொல்லிய உயிருக்கு போராடி கொண்டிருக்க ஒரு தமிழ் தேசிய தலைவன் தன் உயிரை பற்றி பேசுவானா, சீமானுக்கு ஆமகறி வாங்கி கொடுப்பானா, கொண்டாட்டி மதவதனை வச்சுக்கிட்டு டைனிங் டேபிளே சாப்பிட்டு இருந்தா பிரபாகரன். அன்றைக்கு உயிருக்கு மலை பிரதேசங்களில் மலைக்காடுகளிலும் சிங்கள ராணுவத்திற்கு பேராதிக்கத்தை எதிர்த்து அவர்கள் கனிவெடி தாக்குதல் நடத்தி அபாயகரமான நிலையில் இருக்கும்போது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன நடிகனுக்கு போய் அவருக்கு நல்ல சாப்பாடை வை, எவ்வளவு பொய் நீ சொல்லியிருக்கான். இந்த மாதிரி பொய் உலகத்துல யாராவது சொல்லியிருக்கலாம்? நீங்க சொல்லுங்க தமிழ். சீமானுக்கு முன்னால நின்றுட்டு மதிவதனி அண்ணிட்டு சொன்னாரா, அவன் என்ன சாப்பிடான்னு குறிப்பிடுதி வச்சுக்கோ. இதான் பிரபாகரனுக்கு வேலை. சொன்னார்கள் மொத்தம் ஒதுக்கப்பட்ட நேரம் 10 நிமிடம். அதில் சீமானுக்கு செக்யூரிட்டி எல்லாம் போக 2 நிமிடம் தான். அப்படி கிட்டத்துல வந்து நின்று அப்படி போயிட்டார். அவ்வளவுதான். இதை வைத்து ஒரு அரசியல் செய்யும். நானே ஒரு பரதேசி பையன், நானே ஒரு வெங்கம் பையன், என்னை நம்பி. அடுத்து நம்ம பார்க்க போறது சரக்கு வண்டி சாட்டைய பத்தி. இந்த சாட்டுக்கு எதுக்கு அந்த கட்சியில இருக்குன்னே தெரிய மாட்டேங்குது. எவன் முண்டாட்டி கூடயே சுத்திட்டு இருக்கு மாஸ்க போட்டுட்டு. மக்கள் நாங்கள் அதை பார்த்துட்டு தான் இருக்கோம். என்ன ஆக போறாங்கன்னு தெரியல. இது ஒரு உருட்டு இருக்கு. என்னன்னு பாருங்க. திடீர்னு அஜித் புகழ்றாரு, அஜித் பாராட்டுறாரு. விஜய் அரசியல் வந்ததுனால அஜித் பாராட்டுறாரு. விஜய் அரசியல் வந்ததுனால அஜித் பாராட்டல. ஒன்ஸ் அஜித் ஃபேன் ஆல்வேஸ் அஜித் ஃபேன். நான் இன்னைக்கு இல்ல எப்போதுமே அஜித் ரசிகர் தான். அஜித் ரசிகர் மக்களே, தல அஜித் சார் ஃபேனு, தல வெறியன் தானே சொன்னாரு. இப்ப இந்த வெறி முடிச்சு ஒரு பேசி இருக்காது. என்னன்னு நீங்களே பாருங்களேன். அஜித் வெறியன். அஜித் படம் எந்த படம் முதல் காட்சி பார்த்தா அஜித் குமாருக்கும் பசுமந்தி ஐயாவுக்கு என்ன சம்பந்தம்? அவருடைய ரத்தமா உறவா சொந்தமா? அவன் மலையாளி. நாட்டுல மிக முக்கியமான நடிகர், அகர முதல எழுத்தலாம் அந்த நடிகர் விவசாய சின்னத்தால ஓட்டு போட்டிருக்காரு. அது எப்படிங்க இவங்கனால மட்டும் மாத்தி பேச முடியுது? அப்போ ஒரு மாதிரி பேசுறாங்க, இப்போ ஒரு மாதிரி பேசுறாங்க. ஒன்னும் புரிஞ்சுக்க முடியல. நோ கமெண்ட், சிம்பிளி வேஸ்ட். மை டியர் மக்களே, உங்களுக்கு தெரிஞ்ச தல அஜித் சார் ஃபேன்ஸ் இருந்தா கண்டிப்பா இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க, சென்ட் பண்ணுங்க. அவங்களுக்கு தெரியும். ஏன்னா நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க தல அஜித் சார் ஃபேன்ஸ் நிறைய பேர் நாம் தமிழர் கட்சியில இருக்காங்கன்னு. அதுக்காக சொன்னேன். அடுத்து நம்ம பார்க்க போறது இந்த டப்பா தலையன் தன்ராஜை பத்தி. இவர் என்ன பேசியிருக்காருன்னு பாருங்களேன். இதை பாத்தீங்கன்னா உங்களுக்கு உருட்டுக்கட்டை ஊற போட்டு அடிக்கணுங்கிற அளவுக்கு கோபம் வரும். எனக்கு ஒரு ஆசை, ஐயா இன்மா ஐயாவையும் அடுத்து முதலமைச்சர் அந்த குடும்பம் யாரும் வாய்க்கப்படாது. அந்த குடும்பம் தான் நமக்கு சரியா வரும். ஆனா இன்னும் யாருன்னா ஐயா உதயநிதியுடைய பையன், எங்க தளபதி மு.க. ஸ்டாலின் பேரன், அவர் இந்த நாட்டுக்கு முதலமைச்சர் வருவார். காலையில என்ன விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க, பொழுது விடிய விட மாட்டேங்கிறாங்களே ஐயா. காமெடியா கண்டென்ட் பார்த்துட்டோம். கடைசியா ஒரு எமோஷனல் கண்டென்ட் பார்க்கலாமா? தளபதி விஜய் அவர்கள் நேற்று மகாபலிபுரத்துல கருள பாதிக்கப்பட்ட மக்கள் குடும்பத்தில இருந்து அவங்கள மீட் பண்ணாரு. நல்ல வேலை மீடியா உள்ள விடலைங்க. உள்ள விட்டா ஊதி பெருசாக்கி தளபதி பேரையே கெடுத்து விட்டுருப்பானுங்க. திமுக பல கோடி செலவு பண்ணிருக்குங்க சோசியல் மீடியால.
டிவிக்கு கட்சியும் தளபதியும் இமேஜ் டேமேஜ் பண்றதுக்கு எல்லா விஷயத்தையும் சொல்லியிருக்கேன் சார்ட்ட சொன்னோம். அவர் என்ன சொன்னார்? அப்போ சாரெல்லாம் முடியும் கையிலும் ஒரு தப்பா எங்களை நடந்துக்கிட்டாங்க அப்படின்னு சொன்னல சார் கையெல்லாம் அப்படியே ஒரு மாதிரியா இருந்தாரு. அப்போதான் கண்ணீர் விட்டாரு. அது மாதிரி நடந்துச்சுங்க சார். அங்கே எல்லாமே நடந்தது, எது நடக்கக்கூடாதோ எல்லாமே நடந்தது அப்படின்னு சொன்னோம். தேவையில்ல கிழிச்சு விட்டது எல்லாம் பண்ணது எல்லாமே சொன்னோம் சார்ட்ட. இது யாரும் இதை வந்து மறுக்கிறாங்களே, அப்படி நடக்கலைங்கிறாங்க. நீங்க நல்ல ஒரு கண்ணால நாங்க பார்த்தோம் சார். கண்ணால நாங்க பார்த்துருக்கோம். அங்க என்ன நடந்துச்சுன்னு நாங்க கண்ணால பார்த்தோம். அது எப்படி சொல்றதுன்னு தெரியல. ஏன் சொல்றோம் அப்படின்னா, கடந்த அத்தனை கேமராக்கள் இருந்துச்சு, எல்லாமே இருந்துச்சு, எந்த கேமராலையும் அந்த மாதிரி ஒரு விஷயம் பதிவாகல. நீங்க ஆனா குற்றச்சாட்டு வைக்கிறீங்க, அதை தொடர்ந்து வைக்கப்படுது. அது உண்மையா இல்ல சார், உண்மையதான் சார் நடந்துச்சு. நடந்ததுதான் சார். நாங்க சார் நீங்க என்ன நினைச்சு சார், ரத்தம் கட்டி இருந்துச்சுங்க சார். சொல்ல போனா ரத்தம் கட்டி இருந்துச்சு. அதோட நாங்க சாப்பிட்ட சொல்லிட்டு சார் அப்படியே கண்ணில் தண்ணி வந்துட்டே இருந்துச்சு சாருக்கு. அதெல்லாம் நாங்க சொன்னோம் சார். எங்க கை வச்சாங்க, என்னோட இன்னொருத்தவங்களும் வந்தாங்க. அவங்களும் தம்பி சிட்டி தான், அவங்களும் வந்தாங்க. அவங்களுக்கும் எங்க கை வைக்க கூடாது, அங்கேயும் எல்லாமே கை வச்சாங்க. அதுல வந்து நாங்க மீண்டு வரக்கூடிய சாலை எங்கள்ட்ட இல்லைங்க சார். சாலை எங்க கடந்துச்சு, எங்களெல்லாம் கிழிஞ்சிருந்துச்சு சார் சுடிதார்லாம். இப்படி வந்தோம். உள்ள இருந்து வெளியில வரக்கூடிய நாங்க செத்து படுத்துதான் சார் நாங்க வெளியில வந்தோம். அதுலயும் கொஞ்சம் நல்லவங்க இருந்தாலும் அவங்க அப்படியே தூக்கி விட்டாங்க. எங்களெல்லாம் இப்படி பிடிச்சி இப்படி தூக்கி விட்டு நாங்க வந்து இந்த சைடு வெளியே வந்தோம். இல்லை நாங்க வந்திருக்க முடியாது. அந்த சற்று உடைக்கிற இடத்துல தான் சார் எல்லாமே கொஞ்சம் நாங்க டிச்சில் தான் விழுந்தோம். டிச்சில் விழுந்து இன்னொருத்தவங்க கூட வந்தாங்க, அவங்களும் டிச்சில் தான் விழுந்தாங்க. ஆனா அவங்க மட்டும் டிச்சில் விழுந்து அவங்க மிரிச்சிருந்தாலும் அவங்களும் அந்த இடத்துல காலி தான். ஏதோ பசங்க கொஞ்சம் நல்ல பசங்க இருந்தாலும் அவங்க தூக்கி எடுத்தாங்க சார். எங்களையே எடுத்து அவங்க ஒரு பக்கம் கொண்டு போய் நிறுத்தினாங்க. அதெல்லாம் அதுல இருந்து கொஞ்சம் தப்பிச்சு வந்தோங்க சார். நாங்க விஜய் உங்கள்கிட்ட எவ்வளவு நேரம் பேசினாரு? 3/4 மணி நேரம் இருக்குங்க சார் பேசினாங்க சார். எல்லாமே நல்லது சொல்லியிருக்காங்க சார். எங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்குங்க சார். சார் தான் சார் எங்களுக்கு ஒரு பார்க்க இருக்குன்னா எங்க சார் தான் சார். ஒரு பொம்பளை பிள்ளைக்கு ஒரு பார்க்கணும், எங்க சார் வரணும் சார். கண்டிப்பா வரணும் சார். அதை ரொம்ப எதிர்பார்க்குறோம் நாங்க. அவருக்கு நாங்க துணையா இருப்போம். கண்டிப்பா நாங்க துணையா இருப்போம் சார். அவருக்கு ஒரு கரூர் வந்து பாக்கல அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு வந்துட்டே இருக்கேன். நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? இவங்க கொடுத்தாதான் சார் அவங்க வருவாங்க. அவங்க கொடுக்காத ஒரு இதுக்காக தான் சார் அவங்க இருக்காங்க. அதை சொல்லிட்டாங்க சார். கண்டிப்பா கரூர் வருவாங்க சார். எங்களுக்கு நம்பிக்கை இருக்குங்க சார். இதுக்கு ஓகே மக்களே, இந்த கண்டென்ட்டோட நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். உங்ககிட்ட முக்கியமா ஒரு விஷயம் சொல்லணும். யாருனாலையும் எங்களையும் ஃபன் ஃபேக்ஸ் டீமையும் விலைக்கு வாங்க முடியாது. நாங்க ஆபீஸ் பாக்குறோம் தான், அதான் எங்க ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி தான். அதுக்காக நாங்க ஆபீஸ் தரோம், நீங்க எங்களுக்காக வேலை பாருன்னு சொன்னா அப்ப நாங்க அது தளபதி விஜய்க்கு பண்ற துரோகம் இல்லையா? அதுவும் இல்லாம கர்மாங்கிற விஷயத்த நான் முழுசா நம்புறேன். அந்த கர்மா நான் சும்மா விடுமா? அதனால காசு கொடுத்தெல்லாம் எங்களை விலைக்கு வாங்க முடியாது. அதனால எப்பவுமே நாங்க தளபதிக்கு ஆதரவா அவருக்கு சப்போர்ட்டா தான் இருப்போம். ஏற்கனவே நிறைய கமெண்ட்ஸ்ல எங்களை மிரட்டுறீங்க, கொலை மிரட்டலும் வருது. நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். பசங்க காட்டிட்டு தான் இருக்காங்க. அதனாலதான் நாங்க யாரும் ஃபேஸை ரிவீல் பண்ணல. டீம் பசங்க ஃபேஸை கூட ரிவீல் பண்ணல. எனக்கு நான் ஒன்றுனா கூட ஓகே. ஆனால் டீம்ல இருக்க பசங்க என்ன நம்பி வந்தவங்கல்ல, அதனால என்னன்னாலும் பார்த்துக்கலாங்கிற ஒரு தைரியத்தில் எங்களை நாங்களே தேத்தி தான் டெய்லி வீடியோஸ் போட்டுட்டு இருக்கோம். எனக்கு உடம்பு சரியில்லைனா கூட எப்படியாவது மேனேஜ் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணி தான் என் மக்களுக்காக, என் சப்ஸ்கிரைபருக்காக நான் வீடியோ போடணும். நிறைய பேர் கேட்குறீங்க, ப்ரோ டெய்லி ஒரு வீடியோ போடுங்க, தளபதிக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. இதுதான் எங்கள் ஃபன் ஃபேக்ட்ஸோட மொத்த அடையாளம். உங்களால் முடிஞ்சா மட்டும் எங்களுக்கு நிதி உதவி செஞ்சு எங்க ஃபன் ஃபேக்ட்ஸுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் நான் ஒன்று சொல்றேன், என்னதான் எங்களுக்கு காசு கொடுத்து எங்க கட்சிக்கு வாங்க சப்போர்ட் பண்ணுங்க நாங்க கோடி கோடியா கொடுக்குறோன்னு சொன்னாலும் சத்தியமா எங்களால முடியாது. தளபதி விஜய் அவர்களின் உயிரான சினிமாவையும் 200 கோடி சம்பளத்தையும் விட்டுட்டு மக்களுக்காக வந்திருக்காரு. எல்லாத்தையும் விட்டுட்டு அப்ப தளபதி ஃபேன் விச்சல் வாரியர்ஸ் நாங்க காசுன்னா ஓடிடுவோமா என்ன? வாய்ப்பே இல்லை ராஜா. ஓகே மக்களே, அடுத்து ஒரு தரமான கண்டென்ட்ல இருந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுது உங்கள் ஃபன் ஃபேக்ட்ஸ் அண்ட் டீம். டேக் கேர், பை.